அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலை. என் பாடல் வரிகள் நிறையா சினிமாவோட தலைப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இருட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வைக்கலாம், அது எனக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி. ஆனால் ஒன்றும் அது கிளைமர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வரிகளுக்கு வந்து என்னோட வரின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கிளைம் பண்ணல. ஆனால் என்னிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு வச்சா கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். யாருமே கிளைம் பண்ண முடியாது. வார்த்தைகளுக்கு என்ன கிளைம் இருக்குது? காற்றுன்னு ஒரு நான் தலைப்பு வைக்கிறேன் சினிமாவுக்கு. காற்று நீ மெதுவாய் வந்தாயின் வாசல் வந்தாயின்னு பாட்டு எழுதி விட்டு காற்றுன்னு என் தலைப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களான்னு? அப்படிலாம் கிடையாது. இளையராஜா மாதிரிலாம் வைரமுத்து கிடையாது. இல்லை, இளையராஜா தான் உன்னோட கொண்டு பேசுகிறாரு. இசை எங்கே இருந்து? இசைனா ஹார்மோனி பெட்டிலேருந்து இருந்துச்சு. ஹார்மோனி பெட்டி தான் கிளைம் பண்ணணும். என்கிட்ட தான் அவ்வளோ சவுண்ட் வந்துச்சு. ஹார்மோனி பெட்டி கேட்கலாமா? இசை கேட்க முடியுமா? இல்லை சார், கேட்க முடியாதுல்ல. இசை காற்றுலேருந்து இருந்தது. காற்றுக்குள்ள காற்று, அது இயற்கையோட ஒளி இல்லை. அது மரபு மூங்கில் காடுகள் உரசுறதோட ஒளி தானே அது. குழந்தையின் நாதத்துலேருந்து தான் நாதஸ்வரமே வந்துச்சுங்க. குழந்தை அழுவுதில்ல, அதுலேருந்து தான் நாதஸ்வரமே வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியாதுல்ல. வைரமுத்து ஜெனியூனாக சொல்லியிருக்காரு. இதுவரையாக என் வரிகளை நிறையா பயன்படுத்துகிறாங்க, எனக்கு வருத்தம் அளிக்குது, என்கிட்ட கேட்டு பண்ணலாமேன்னு. அது ஒரு புலவர்களுக்கே உள்ள எண்ணம். சரி, நம்மள்ட்ட சொல்லிட்டு செய்யலாம்னு. ஏன் இதே தியாகராஜன்ட்ட கேள்வி கேட்டாங்க. யார்? பிரசாந்த் அப்பா கிட்ட. அவர் என்ன சொன்னார்? இத்தனை வருஷம் கழிச்சு என் பாட்டு பெருமையாக ஓடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். எப்படிப்பட்ட மனநிலை பாருங்கள் அவருக்கு. கெட்டாலும் மேன்மக்களே தான். நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். என் பாட்டு நல்லா ஓட வச்சுருக்காங்களேன்னு சந்தோஷப்படுறேன்னாரு. ரொம்ப அந்த பார்வையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 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 சொல்கிற விதமே. இளையராஜாவோட கங்கையபுரன் இருக்காரு, அவரோட இன்டர்வியூ ஒன்று இருக்குது பாருங்கள். ஏன் எங்கள் அண்ணன் இப்படி நப்பியாக இருக்காருன்னு தெரியல. நாங்கள் நிறைய எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்களில் திருடி இசை போட்டிருக்கோம், பாகவதர் பாடல் நிறையா திருடி இசை போட்டிருக்கோம். அப்படி நிறைய சொல்கிறார் அவர். குணக்குடி வைத்தியநாதன் சாங்ஸோட நிறையா எடுத்து போட்டு நாங்கள் இசை போட்டிருக்கோம். அதெல்லாம் ஏன் அண்ணன் கேட்டுட்ருக்காரு? நம்ம பாட்டு நிறைய பேர் பாடினா தானே ஃபேமஸ்ஸு. நிறைய பேர் பாடலைன்னா அது எப்படி ஃபேமஸ் ஆக முடியும்? இப்போ கரகாட்டக்காரன்னு ஒரு படம், அதில் வந்து பாட்டு எல்லாமே ஹிட்டு. ஆனால் அந்த கரகாட்டக்காரன் நடித்த கனகா எங்கே இருக்கிறாங்க? உளவியல் சிக்கலாகி ஓரமாக நிற்கிறாங்க. ராமராஜா எங்கே இருக்கார்? பொருளாதார சிக்கலாகி அவர் பக்கம் பின்னடைவாக இருக்கார். அந்த படத்தில் நடித்த நடிகர்லாம் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் அந்த பாடல்கள் இன்னும் உயிரோடு இருக்குது. அப்போ அந்த பாட்டுனால மட்டும்தான் அந்த படம் ஜெயிச்சிட்டுன்னு சொல்லுவீங்களா? எல்லாமே அந்த காலத்தில் உருவாகிருக்கணும்ல. அந்த அன்னைக்கு உள்ள கதை அமைப்பு எல்லாமே வந்திருக்கணும்ல. எல்லாமே பழசு தானேங்க. இங்கே எது புதுசாக இருக்க போகுது? எல்லாமே பழசு தான். அதை எடுத்து காப்பி பண்ணி ஏகப்பட்ட சினிமா கொரியன் மூவியை காப்பி அடித்து எடுக்கிறான். படமே சொல்கிறேன், காப்பி அடித்து தான் வருது.